சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. 50வது படம். ஒரு 5 மகாராணிகளாவது மகாராஜுக்கு இருக்கணும்ல. எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. மகாராஜானா மகாராணியோடு தான் இருக்கும்னு நினச்சேன். அப்போ நாட்டை யார் தான் ஆள்றது? அந்த புறமே கதின்னு ஆகிடாதா? அல்ல, மகாராஜாக்கள் அப்படி தானே இருந்தாங்க. எல்லா மகாராஜா அப்படி இருந்துக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்க. ஆமாம் சார். நான் இது இப்போ துபாயில் எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன். நம்ம மக்கள்கிட்டையும் அதை பகிர்ந்துக்கல, சந்தோஷம்தான் சார். முதல்ல இது நான் சொல்லி சலிச்சு போன கதையாக இருந்தாலும் கேட்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துருந்தேன் சார். அது பேர் ஜிகேஎஸ் என்டர்பிரைஸஸ், சிமெண்ட் கம்பெனி சார். மாதம் 3500 சம்பளம் சார். இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே துபாயில் வேலை கேட்குறாங்க. அங்கே 12,000 சம்பளம்னு சொன்னாங்க, 1000 திரஹாம் சேலரி. என்கிட்ட அப்போ பாஸ்போர்ட் இல்லை. நான் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். டைம் ஆகிடும், எனக்கு சீக்கிரம் போகணும், 10 நாளில் ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க சார். அப்போ நானே என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போய்ட்டேன். அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார். எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணுன்னு சொன்னாங்க, காசு கொடுங்கன்னு சொன்னாங்க. கையில் சுத்தமாக காசு கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ நான் இருந்த ஏரியா ஓகே. அப்போது நான் நேராக எதுக்கு எனக்கு யாரும் தெரியாதும்போது நான் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட் கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார். அவர்கிட்ட இதெல்லாம் காமிச்சு, சார் குடும்ப சூழல்னால வேலைக்கு போகிறேன், எனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க சார், சீக்கிரம் போகணும் சார்னு. நல்ல நேரம் அவர் எடுத்தார் பாஸ்போர்ட். அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்திருந்தது சார். அதை எடுத்து என்னோடய அப்ளிகேஷன் எடுத்து, தம்பி நீங்கள் நாளைக்கு காலையில் போயிடுங்க உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அவர் என்னை கேட்டார், உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமான்னு. எனக்கு யாரும் தெரியாது. ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்காரு. பாஸ்போர்ட் கிடச்சிது, வாங்கிட்டு ஊருக்கு போனேன். ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க. அந்த கவரை பார்த்து பட்டேல்னு ஒரு தாத்தா வருவார், அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு 75 வயசு, எனக்கு 20 வயசு. அப்போது அவர் என்ன 21 வயசு எனக்கு. அவர் வந்தார், விஜய் அப்படின்னாப்புல கூப்பிட்டு போனால். வெளியே வந்தால் பாலைவனத்தில் மழை பெய்யுது. நம்ம துபாயில் பெரிய ஆளாக போகிறோம்டா அப்படின்னு நினச்ச கனவுகளோடு நான் போகிறேன். அங்கேருந்து ஒரு 15-20 நிமிஷம் என்னோடய ரூமு. இது மாதிரி ஒரு 6க்கு 3 பெட் ஒன்று கொடுத்து அங்கே கொடுத்துட்டாங்க. அப்புறம் முடித்தோடனே என்னை நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. சரி, கோயிலுக்கும் போயிட்டோம், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் பெரிய ஆளாக வருதுன்னு சொல்லிட்டு சாமியை பார்த்து அப்புறமா என்னோடய ஆஃபீஸ் போனேன், முதலாளியை பார்த்தேன். ஸோ இப்படி அப்புறம் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறலை. அது ஓரளவுக்கு குடும்ப வறுமைக்கு சூழலுக்கு அது வசதியாக இருந்தது. நான் சம்பாரித்து போனோம். மாதம் 10,000 அனுப்பிச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் அங்கே சுற்றினேன். இப்போ நான் போகும்போது 3 வருஷமும் படித்து முடித்தோடனே குடும்பம் என் மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த கனவுகளோட இளமையாக இருந்த காலம் இருக்குல்ல, கனவு டெண்டராக இருக்கும். 20 வயசு எல்லாருக்கும் எதையா சாதிக்க மாட்டேன்னு ஒரு கனவு டெண்டராக இருக்கும். அதுதான் ரொம்ப ஆழமாக இருக்கும், ஏக்கம் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் நான் சுற்றின தெருக்கள் துபாயோட தெருக்கள். அங்கே தான் சுற்றிருக்கேன், அங்கே தான் ஏங்கியிருக்கேன். எதையாவது பண்ண மாட்டோமான்னு ஏங்கியிருக்கேன். ஒரு ஆப்கானிஸ்தான் போடுறதுக்கு ஒரு செக்கோஸ்லோவாக்கியா கம்பெனியோட போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபஸ்ட் ஒன் செலக்ட் ஆகிட்டேன். அன்றைக்கி எனக்கு சம்பளம் தரதா சொன்னது 75,000 கிடச்சிருந்தா அங்கே தான் போயிருப்பேன் நான். என்னோட அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், எனக்கு அது கிடைக்கல. ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி பல வருஷம் கழித்து அந்த இடத்துல இப்படி பார்க்கும்போது நான் அதை எதையுமே பார்க்கல. நான் அங்கே ஏக்கத்தோடு சுற்றினேன். அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும், அந்த காசு போட்டால் இந்த அம்சப்பு எடுத்து அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வரலாம், அது வெண்டிங் மிஷின். ஒரு திராம் வச்சு இதை செலவு பண்ணலாமான்னு வேணுமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா அங்கேருந்து என்ன மாதிரி பல பேரோட நிலைமை அதுதான். ஏன்னா காசு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது, கொண்டாட்டெல்லாம் முடியாது. அங்கே வியாழக்கிழமை ஆனால் எல்லோரும் ஒன்று கூடுவோம், ஒன்றா சமைச்சு பிரியாணி சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு சாயந்தரம் ஆனால் அங்கே கிரிக்கு இருக்கும், அந்த ஊரை பரதுபாய் தேரதமாக இருக்கும். அங்கே போய் சும்மா இருந்துட்டு திரும்பி முடி இவ்வளோ தான் இருக்கும். ரூமை சுத்தம் பண்ணுறதும், பாத்ரூம் கழுவுறதும், சமைக்கிறதும், இவ்வளோ தான் வாழ்க்கை. அது இதை தாண்டி கனவு காண கூட நேரம் இருக்காது. ஸோ அந்த ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருந்த ஒழிய எனக்கு இது தெரியவே இல்லை. இந்த இடத்துல இருக்க முடியும் பாரு. அப்போது அன்னைக்கு நான் ஏக்கத்தோடு சுற்றின அந்த நாள் எனக்கு சொல்லியிருக்கு, உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்குடா இந்த இடத்துலன்னு. ஸோ ஒவ்வொரு நாள் பின்னாடி வேறு ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு. ஒவ்வொரு விதைக்கு பின்னாடி பெரிய மரம் இருக்குது, அதில் நிறைய பறவைகளுக்கு கூடு இருக்குங்கிறது தெரியாதுல்ல, அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா.
அதை போல தான் ஒவ்வொரு நாளையும் நான் பார்க்குறேன் நான் நினைக்கிறேன். 50-50 வந்து எல்லாருக்குமே மிக முக்கியமான தருணமாக இருக்கும். ஏன்னா 50வது படம் திரும்பி பார்த்தா அது பேசணும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இங்கே 40க்கு 40 அடித்த மாதிரி உங்களுக்கு 50க்கு 50 அடிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கதையில் இந்த 50வது படத்துக்கு இதை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதை வச்சு நீங்கள் இதை தோணுச்சு? முதல்ல சரி எதுன்னு இங்கே யாருக்குமே தெரியாது. அப்படி தெரிஞ்சால் எல்லாரும் சரியானதை கொடுத்துருவாங்க. அதனால் அந்த கணக்கு எங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, இந்த கதை கேட்கும்போது ஒரு டைரக்டரோட பேஷன். கதை யார் வேணால் சொல்லலாம், கதை யார் வேணால், அது எடுக்கிறவர்கிட்ட தான் இருக்குது. ஒரு கதையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம், மக்களின் ரசனை என்ன, டைரக்டரோட சாய்ஸில் தான் எல்லாமே இயங்குது அது. ஸோ எனக்கு இந்த டைரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் குரங்கு பொம்மை பார்க்கல, ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி தான் படமே பார்த்தேன். அப்போ தான் பார்த்துட்டு அவன்கிட்ட பேசினேன். மற்றபடி டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கதை நல்லா இருந்தது. அப்போது 50வது படமாக அனௌன்ஸ் பண்ணணும். இவர் சொன்னார், சுதன் சார் சொன்னார், சார் நானே பண்ணிடுறேன் 50வது படத்தை அப்படின்னு. விஜய் சேதுபதி சார் 50 படத்தில் வெற்றி தோல்வி நிறைய பார்த்துருக்கீங்க. 100 கோடி 200 கோடி 1000 கோடி வரைக்கும் பார்த்துருக்கீங்க. அந்த சமயத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கு அந்த வாரம்? அதே மாதிரி தோல்வி 200 கோடி 1000 கோடிலாம் பார்க்கவே இல்லை நான். உங்கள் வசூல் அண்ணே நீங்கள் வாட சொல்லிடுறீங்க நினச்சிக்கிறாங்கண்ணே. உண்மையாக அண்ணே எங்கள் பிரச்சனைலாம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எவ்வளோ பேமெண்ட் பெண்டிங்கு, என்னெல்லாம் நடந்ததுன்னு அது அதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க. சொல்லுது போடாத செக்கு, கேட்காத காசுலாம் கணக்கு கேட்டிங்கன்னா நிஜமாக ஆச்சரியமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் படம் எடுக்க வராங்கல்ல, நம்புகிறாங்கல்ல, அதை மதிக்கிறேன். விஜய் சேதுபதி சார் நீங்கள் நடித்த 50 படத்தில் தனிப்பட்ட முறையில் பிடிச்சிங்கன்னா கடைசி விவசாயி, எனக்கு ஆண்டவன் கட்டளை, சூப்பர் டீலக்ஸ், அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ண படம் என்ன படம்? ரொம்ப கஷ்டப்பட்டு மன ரீதியாக உடல் ரீதியாக பண்ண படம் என்ன படம்? இல்லை நீங்கள் சொன்ன படம் கடைசி விவசாயம் இருக்குல்ல சார், ரொம்ப கஷ்டம் சார். அது ஸ்பிரிச்சுவல் வந்து உணர்றது இல்லையா சார், அதுக்கு பெரும் காலம் எடுக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதை தொடர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் நான் நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி அப்படியே ஏற்றுக்கிற ஒரு தன்மை வரணும். அது எனக்கு இன்னும் வாழ்க்கையில் வரல. ஆனால் அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ஃபேக்காக பண்ணியிருக்கூட ரொம்ப மெனக்கேட்டேன். ஓரளவு நான் தொட்டாக நினைக்கிறேன். யார் நாகராஜா? ஏண்டா இவ்வளோ ட்ரெய்லர் போட்டு இவ்வளோ பேசுகிறேன் தம்பி. நான் முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்தேன்டா. 2013, 14, 15 பண்ணிகிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அப்போது எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் பயம் வந்துருச்சு. முதல்ந்து வராங்க, யாருக்காவது அடி போட்டுரும் பயம் வந்துச்சு. அதனால் ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டிட்டேன் நான். எல்லோரும் வேறு ஊர்லேருந்து வராங்களா, வேனில் வராங்க, இதுக்காக மற்றவங்க யாருக்கும் அக்கறை இல்லை அப்படி சொல்லி தயவுசெஞ்சு அப்படி எடுத்துக்காதீங்க. என்னுடைய சொந்த பயம் அது. அதனால தான் ஆடியோ லான்ச்சுங்க யாரையும் கூப்பிட்றதில்ல. அங்கேருந்து பாருங்கள் போதுமானதான்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு காரணம். அப்புறம் எல்லோரும் பண்ணுறதுனால பண்ணணுமான்னு தெரியல. நான் ஒவ்வொரு ஷூட்டுக்கும் எங்கேயாவது வருவேன் இல்லையா, அந்த ஊர் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்துருங்க, நான் அங்கேயே ஃபோட்டோ எடுத்து அங்கேயே மீட் பண்ணிக்கிறேன் எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக. நீங்கள் அது வரைக்கும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் எனக்கும் என்னோடய ஃபேன்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. நீ கேட்குற அதையே எனக்கும் என் ஃபேன்ஸ் கேட்குறாங்க, எதுக்கு எங்களை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு மற்றவங்கள மாதிரின்னு. நான் மீட் பண்ணுறேன், அங்கே வரும்போது மீட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் தனியாக அப்படி ஒன்று பண்ணணுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதனால் பண்ணுறதில்ல, வேறு எந்த ரீசனும் இல்லை. ஓகே, வேறு கேள்வி அப்படி ஒன்றும் இல்லை தலைவா. இதுவே இன்னமும் சொல்கிறேன் தலைவா, எனக்கு எப்பயாரோட அந்த மக்கள் சில வந்து எடுத்துடணும் தலைவா ஆசைப்பட்றேன். அதுவே பட்டம் வேணும் தான் தோணிட்டு இருக்கு. அறிவு வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, அறிவு இருக்கணும், அது பொறுப்பு இல்லை. எவ்வளோ பேருக்காக சேர்ந்து சிந்திக்கிற ஒரு வேலை இல்லையா, அவ்வளோ அசால்ட்டாக நான் எடுத்துக்க மாட்டேன். அதனால் எனக்கு அறிவு வந்துச்சுன்னா நான் ஓப்பனாக சொல்கிறது, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எனக்கு அதை பற்றின சென்ஸ் இருக்கணும். ஆமாம், இவ்வளோ பேருக்கு பதிலாக நம்ம முடிவு எடுக்கிறோம், அவங்க வாழ்க்கை தீர்மானிக்கிறோமோ, ஏதோ ஒரு பொறுப்பு இருக்குன்னா அதுக்கான சிந்தனையும் அறிவும் அரசியலும் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு யார் மேலே எனக்கு எந்த ஒப்பீனியன் கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப சோஷியலாக இருப்பாங்க, எல்லாரையும் வந்து டக்குன்னு மீட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் போயிருந்தது. இப்போ வந்து சமீப காலமாக வந்து உங்களை மீட் பண்ண முடியல, உங்களை வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி, ஒரு லாஸ்ட் வீக் முன்னாடி கூட ஆர்கே வெள்ளிமேகம் ஒரு படத்தோட டேரக்டர் அவர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டைமோ உங்கள் சைடில் கேட்குறாங்க, யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலையா. அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட என்னங்க ஒரு ஃபோட்டோ தாங்க கேட்க போகிறோம், 4 சென்ட் இடமா கேட்க போகிறோம்னு சொல்லிட்டு வெளி மாநிலத்துலேருந்து வந்து உங்களை வந்து கொஞ்சம், ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேறு யாரும் நான் மீட் பண்ணவே போகலை, அவரை மட்டும் நான் போய் பார்க்கலான்னு போகிறேன். உங்கள் சுற்றி உள்ள ஆளுகள் வந்து யார் மீட் பண்ண விட மாட்டார். அவர் ஒரே வார்த்தை சொல்கிறார், நான் அவர்கிட்ட வந்து 4 சென்ட் இடமா சொல்லட்டுமா? சொல்லுங்கள்.
4 சென்ட் என்ன தெளிவாக சொன்னது எனக்கு புரியும். அதான் எனக்கு புரிஞ்சு இல்லை எனக்கு புரிஞ்சிச்சு. நான் இதுக்கு பதில் ஒன்றும் இல்லை. எனக்கு ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், என் படங்களோட மற்றவங்க படம் தான் அதிகம் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது இன்னொரு ஹீரோவுடைய வேறு யாராவது நான் பேர் சொல்லக்கூடாது, வேறு ஒரு 5-6 ஹீரோக்கள் யாராவது எடுத்துக்கோங்க. அவங்க எவ்வளோ மற்ற படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நான் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அப்புறம் ஸ்டேஜுக்கு மேலே நான் வர எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன். சிலது நல்லா இல்லாததையும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நீங்கள் பண்ணாதீங்க, அதை நம்புகிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஓரளவு எங்களுக்கு பிடிச்சதை பண்ணிகிட்டு இருப்போம். 2வது அண்ட் 3வது, இவங்க சொன்னோன்னே மீட் பண்ண முடியாத சூழல் எல்லாருக்கும் இருக்கும்ல. நான் ஊரில் இருந்துருக்க மாட்டேன், வெளியே போயிருப்பேன், ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா. அவர் எப்படி அவர் வேலைகளில் பிஸியாக இருப்பாரோ அந்த மாதிரி நானும் என்னுடைய வேலையில் பிஸியாக இருப்பேன். நிறைய பேர் நிஜமாக நேரம் கிடையாது தான். இருந்தாலும் நான் மீட் பண்ணி சந்தித்து ஃபோட்டோ எடுத்து தான் இருக்கேன். அதுக்கு உதாரணமாக நீங்கள் கடந்த 1 மாதமாக ரொம்ப நாள் முன்னாடி போனேன், கடந்த 1 மாதம் இல்லை 2 மாதமாக நான் எத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். என் நண்பர் ஒருத்தர் அவருடைய இது ரிலீஸ் பண்ண சொல்லி கொடுத்தாரு. நான் போஸ்டர் பார்த்தேன். போஸ்டர் நிஜமாகவே எனக்கு கன்வீனியன்ஸிங்காக இல்லை, ஆனால் இந்த படம் வேணாமே அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பிடிக்கணுங்கிறது தான் கணக்கு ஒழிய, மற்றபடி சினிமாவில் இருக்கிறதுனால என் படத்தை மட்டும் ப்ரொமோட் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என்னுடைய பாப்புலாரிட்டி இன்னொரு படத்துக்கு ஓரளவு லிஃப்ட் பண்ணணுன்னா அதை செய்யணுங்கிறது தான் எண்ணம். நீங்கள் சும்மா செக் பண்ணி பாருங்கள், அது நான் சொன்னால் நல்லா இருக்காது. அன்பு முத்தங்கள் குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க. அன்பு முத்தங்கள் இல்லை, இப்போ ஏர்போர்ட்டில் கூட்டத்தினரில் கேட்கும்போது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்னா பரவாயில்ல, ஏர்போர்ட்டில் கேட்கும்போதெல்லாம் அது இப்போ அங்கே உட்காந்து எல்லாம் கொடுத்துருமில்ல. அங்கே எல்லோரும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, வேறு மொழி பேசுகிறவங்க. என்னடா அவன் எல்லாருமே கிஸ் வச்சுருந்தா நீங்கள் மாட்டாங்களா அப்படி சொல்லிக்க வாய்ப்பு இல்லை. இல்லை இதனால சொல்லிக்க மாட்டாங்க. அவங்கள ஒர்க் பண்ணுறது கம்ஃபர்டபுள்னு சொல்லியிருப்பேன். அது எப்படி சொல்ல முடியும் அவங்களும்? ஓகே, உங்கள் கேள்விக்கு நான் முக்கியம்னு சொல்லி எவ்வளோ பாராட்டுவாங்க என்கிட்ட. அப்போ உங்களை நான் எவ்வளோ முக்கியம் நினச்சி இந்த கேள்வி முக்கியம், இவர் பதில் சொல்லணும்னு நான் நினச்சேன். இது இதெல்லாம் நியாயமா? ஓகே, எல்லோரும் நான் சொல்கிறேன். என் கூட இப்போ மம்தாவாக இருக்கட்டும், அபிராமியாக இருக்கட்டும், இல்லை என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேரோடையும் நான் ரொம்ப அழகான ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது வேலை செஞ்சதில் அதனால் யாருக்கும் குறைச்சது இல்லை. ஸோ அந்த மாதிரி நினைப்பு எனக்கு கிடையாது. வேண்டாம்